ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரியாணிக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ். எப்பவும் கத்திரிக்காய் கொசு செய்வோம், இல்லைன்னா வெள்ளரிக்காய் பச்சடி செய்வோம், அது மாதிரிலாம் போகல. இன்னைக்கு பாய் வீட்டு ஸ்டைலில் அப்படியே ஒரு தக்காளி ஜாம் செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சு. எனக்கு இது வெளியில் சாப்பிட்டதே பழக்கம். நான் வீட்டில் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. ஆனால் அடுத்தவங்க வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டிலலாம் போயில சாப்பிட்ருக்கல டேஸ்ட்டு நாக்கில் நிற்க சொல்லுவோம்ல, அது மாதிரி ஆடிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு தெரியல. ஆனால் யூடியூப்ல பார்த்துருக்கேன், செய்ய ஒரு தோணலை சொல்லுவோம்ல, அது மாதிரி தோணவே இல்லை. அப்புறம் அன்னைக்கு ஃப்ரெண்டு பேசிட்டு சொன்னாங்க, செய்யுங்க நல்லா இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும், நான் வீட்டில் நிறைய தடவை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க கிட்டே ரெசிபி கேட்டுட்டு அப்படியே யூடியூப்லேயும் தேடி அப்படின்னு நானும் பார்த்து வச்சிருக்கேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டில் நான் செய்ய போறேன். அதுக்கு முதல்ல 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி, இங்கே பாருங்க நல்லா பழுத்த தக்காளியாக வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். தக்காளி விலை ரொம்ப சீப்பாக இருக்குது. சரி, இதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம்ல, 2 in 1 வேலை முடிஞ்சிடும். அதனால தக்காளி எப்படி பழுத்து போயிருக்கு பாருங்க. அதுக்கு முன்னாடி இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம் சுத்தமாக. அப்படியே நல்லா ஒரு பெரிய சட்டியாக எடுத்து அதில் எல்லா தக்காளி பழத்தையும் போட்டுருவோம். போட்டுட்டு தண்ணியை திறந்து விட்டு கழுவ ஆரம்பிச்சிருவோம். அப்படி தண்ணி வரையிலேயே நல்லா நம்ம கையில் தேய்ச்சி விட்டுட்டோம்னாலும் 1-2 லைட்டாக அழுக்குதுக இருந்துச்சுனாலும் போயிடும்ல, அதனால் அந்த மாதிரி தேய்க்கிறது. அதுக்கப்புறம் நல்லாவே சுற்றி சுற்றி ஒவ்வொரு பழத்தையும் தேய்ச்சி கழுவி எடுத்துருங்க. அந்த காம்பு பகுதிக்கிட்ட நல்லா தேய்ச்சி எடுத்து விட்ருங்க. இப்போ எல்லாத்தையும் கழுவிட்டு அதே பாத்திரத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் எடுத்து வச்சுருவோம், தண்ணி வடிய வச்சுட்டு. கழுவி எடுக்கையிலேயே தக்காளி நல்ல பழமாக அப்படியே சாஃப்டாக இருந்துச்சு. எனக்கு நான் பச்சையாக எப்போவுமே தக்காளி சாப்பிடுவேன், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, தக்காளி ஜாம் செய்ய போயில இப்போ ஒரு தக்காளியை வேஸ்ட்டாக சாப்பிட வேணாமேன்ட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அப்படியே தக்காளி என்ன பண்ணுவோம், ஒரு சட்டியில் நல்லா சுடுதண்ணியை காய வச்சு அதில் அப்படியே 1 by 1 எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுருவோம், வேகட்டும். நான் ஒரு 1/2 சட்டிக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நறுக்கி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இது மாதிரி அப்படியே போட்டுக்கோங்க. முழுசாகவே போட்டிங்கன்னா தோல் எடுக்கையில் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்தாலும் நல்லா பேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தக்காளி சாஸோடது. போட்டு கொஞ்சம் நேரத்துலையே தக்காளி இங்கே பாருங்கள், தண்ணியில் போட்டோன்னே அப்படியே அழகாக வெடிச்சுக்கிட்டு மலர்ந்து வந்துருச்சு. அப்படியே அதோட தோலெல்லாம் கலண்டுக்கிட்டு வரும் சொல்லுவோம்ல, அது மாதிரி. இது மாதிரி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு மூடியில் இழுத்து வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் ஆறுறதுக்காக. அப்படியே இதில் அரிதட்டில் கொட்டுறோம். நிறைய இதுக இருந்துச்சுன்னா அரிதட்டில் கொட்டலான்னா தண்ணியை வடிச்சிட்டு தண்ணி விடலாம், இல்லாட்டி அது அப்படியே கொட்டையிலே பாதிக்கு மேலே இதுவாயிரும். அதனால் நான் ஒன்று ஒன்றா தான் கரண்டிலேயே எடுத்து வைக்கிறேன், எல்லாத்தையும் தட்டில் தனித்தனியாக. பாருங்கள் எவ்வளோ அழகாக வெடிச்சு வந்துருக்கணும். இது ஈஸியான வேலை தான். இது மாதிரி எடுத்துட்டோம்னா நம்ம சாப்பிடையில் கொஞ்சம் இது பண்ண வேணாம், ஃபீல் பண்ண வேணாம், தக்காளி தூள் எடுத்துக்கலான்னு. தக்காளி ஆறிக்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளேயும் கொஞ்சம் பேரிச்சம்பழம்லாம் எடுத்து வச்சுருவோம் தனியாக ஒரு கிண்ணத்தில். நல்ல பேரிச்சம்பழமாக எடுத்து வந்துட்டேன் பாருங்கள். இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்து எடுத்தாந்து வச்சுக்கிடுவோம் தனியாக. இப்போ தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இந்த தோலெல்லாம் அப்படியே இங்கே பாருங்க, இப்படி எடுத்தோம்னாவே வந்துடும். இது மாதிரி எடுத்துருவோம் முதல்ல எல்லாத்தையும். எப்படி வந்துருச்சு அழகா அப்படியே பூ மாதிரி வருது பாருங்க. ஏன்னா தக்காளி தோல் இருந்துச்சுன்னா சாப்பிடையில் கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல, அது இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா லுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பாருங்க. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துட்டு தோல் எடுத்துட்டோம்னா பச்சை வாசம் சேர்ந்தவும் ரொம்ப வராது. சில பேர் அப்படியே நறுக்கியும் போட்டு போடுவாங்க அதில் வேக வச்சுட்டு. நம்ம இன்னைக்கு நல்லா தூளை எடுத்து அப்படி சூப்பராக வாயில் வைக்கல கரையிற மாதிரி இருக்கும்ல ஜாம், அப்படி செய்வோம் இன்னைக்கு. இப்போ இதே மாதிரியே இன்னும் இருக்க 2-3 எடுத்துருவோம்.
இப்போ எல்லாமே வந்து இது மாதிரி அழகா தோலை உரிச்சு சூப்பராக எடுத்துடும். இது எல்லாத்தையும் அப்படியே இந்த மிக்ஸி ஜாரில் கொட்டி நல்லா நைஸாக அரைச்சிடுவோம். முதல்ல இதில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், அப்படியே அரைச்சா போதுங்க. பாருங்க இதில் உள்ளதுவே வந்துருச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இது அப்படியே இந்த தக்காளி சாஸ் அப்படியே ஊற்றிடுவோம். அதில் லைட்டாக ஒன்று குட்டி குட்டி பீஸாக இருக்குது, கிடந்துட்டு போகுது, பரவாயில்ல. ஏன்னா இது தோல் நீக்கிட்டோம்ல, அதில் வெந்தவெல்லாம் மசிஞ்சிடும். 1 கப் அளவு இருக்குது. இப்போ இந்த தக்காளியை வந்து அப்படியே இந்த பக்கம் எடுத்து வச்சுருவோம். இங்கே பாருங்கள், முந்திரி நல்லா 1 கை அளவுக்கு எடுத்து அப்படியே 2 வகுந்து எடுத்து வச்சுருக்கேன். இது நெய்யில் பொரிக்கிறதுக்கு. இது கூட கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு நிறைய வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய சேர்க்குறேன்னா சேர்த்துக்காங்க. கிஸ்மிஸ் பழம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம். இது கூட ஒரு 20 பேச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பீசஸை மட்டும் எடுத்துக்குவோம். அது அதில் படையில் தான் நல்லாயிருக்கும். பட் விதையெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக அப்படியே கையிலேயே பிச்சுட்டு இது மாதிரி எடுத்துக்குவோம் சேர்த்து. இது மாதிரி எல்லாத்தையும் போட்டுரும். இப்போ எல்லாத்தையும் பேரிச்சம்பழத்தையெல்லாம் அழகாக அப்படியே பீஸாக பிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த பக்கம் போய் நல்லா சட்டி சூடு ஏறினோன்னா நல்லா பெரிய கரண்டியில் நெய் 2 கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றிக்குவோம். நெய் வந்து உங்களுக்கு ரொம்ப சேர்க்க பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக கூட சேர்த்துக்காங்க. இது நான் வந்து முந்திரி வறுக்கிறதுக்கு தான் வந்து இது பண்ணியிருக்கேன். இப்போ உடச்சி வச்சுருக்கிற முந்திரியும் அதில் போட்டு வறுக்க ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப கருகி போயிடாத அளவுக்கு வறுத்து பதமாக எடுத்துக்கலாம். நம்ம எப்படி கேசரிக்கெல்லாம் வறுப்போம்ல அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருவோம். கரெக்டாக இந்த பதத்திலே எடுத்துருவோம். நான் வந்து கிஸ்மிஸ் வந்து இதில் என்ன சேர்க்கலை, ஏன்னா முந்திரி கொஞ்சம் வதங்குறட்டும், அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலான்னு இருந்துட்டேன். ஏன்னா அது சீக்கிரம் போட்டோன்னே பொரிஞ்சிடும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸையும் எடுத்து சேர்த்துருவோம். இது போட்ட உடனே பார்த்திங்கன்னா அப்படியே பிசு பிசுன்னு வந்துடும். அதை அப்படியே இதையும் எடுத்து வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருக்குது வேறு. போட்டோன்னே கருப்பு திரை வைக்கிறதுக்கும் அப்படி இதுவாயிடுச்சு. இப்போ வந்து இந்த நெய் வந்து சூடாக இருக்குது. நம்ம இதில் வந்து தக்காளி சாஸ் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை வந்து அப்படியே ஊற்றிடாதீங்க. 1 ஸ்பூனை மெதுவாக விட்டிங்கன்னாவே இங்கே பாருங்கள் எப்படி அந்த நெய் வந்து தெரிச்சிக்கிட்டு அப்படியே மேலே வருது, கையில் பட்டுரும். அதனால் கொஞ்சம் முதல்ல ஒரு 2-3 ஸ்பூனுக்கு தகுந்த மாதிரி எடுத்து ஊற்றிட்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிண்ணத்தில் இருக்கிற தக்காளி பூராத்தையும் ஊற்றி கிண்டி விட்டுருவோம். அப்படியே மொர வர்ற மாதிரி இது பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். அப்படியே அரைச்ச உடனே இருக்கிற தக்காளியோட இதுக்கு இது கொஞ்சம் நேரம் வந்து அந்த முறையெல்லாம் அப்படியே இது பண்ணட்டும். அந்த வெள்ளையாக தெரியுது பாருங்கள். ஃபுல்லாக வந்து ஒரு வலிச்சு விட்டு ஒரு 2 கிண்டி விடுவோம். இதில் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, எதுவுமே சேர்க்காதீங்க. இத்தினூண்டு ஒரு ஸ்பிஞ்சு உப்பு வந்து இதில் சேருங்க. எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் எந்த ஸ்வீட்டு செஞ்சாலும் லைட்டாக உப்பு சேருங்க. இதே பட்டருக்கு சேர்க்குறவங்களாக இருந்துச்சுன்னா பட்டரில் உப்பு சேர்த்துருக்கும், அதனால் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு வந்து பட்டர் சேர்ப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நான் இதே சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அல்ல 1 கிண்ணம் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இன்னுமே வந்து சேர்க்குறதுனால எக்ஸ்ட்ரா வேணுன்னா கொஞ்சம் நல்ல ஸ்வீட்டாக இருக்குன்னா சேர்த்துங்க. ஆனால் இந்தளவு நான் ஸ்வீட் எடுத்துருந்தேன், எனக்கு கரெக்டாக வந்துருந்துச்சு பதம். இனிப்பே வந்து டேஸ்ட்டு ஓகேவாக இருந்துச்சு. இப்போ இதை வந்து தண்ணியாக இருக்குது பாருங்கள். இதை போட்ட உடனே கிண்ட அந்த சர்க்கரையோட இனிப்பு வந்து அப்படியே இன்னும் தண்ணியாக வரும். நானே வந்து கிண்டையில் ஆகா தண்ணியாக வருதுன்னு நினச்சேன். ஆனால் அது கொஞ்சம் நேரம் ஆக அது கெட்டியாக வரும் சொல்லுவோம்ல, அது வரதான் சூப்பராக வந்துச்சு. ஏன்னா அப்படியே இங்கே பாருங்கள் எப்படி கொதிச்சு வேகையில் அந்த சீனி பாகு வரும்ல, பாகு அப்படியே பதத்துக்கு மாறையில் ஜாமோட இதுக்கு வந்துடும்.
இதை வந்து நல்லா கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருந்தேன். ஹை ஃப்ளேமில் இருக்கையில் கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். இல்லைன்னா அந்த இலை ஃபுல்லாகவே தெரித்து வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா எடுத்து வச்சுருக்கல பேரிச்சம்பழத்தை எல்லாம் பிச்சு அதையும் இப்போ இதோட சேர்த்துருவோம். இது இப்போ பார்க்குறதுக்கு இப்போ தண்ணியாக இருக்குல்ல, இந்த பேரிச்சம்பழம்லாம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம கிண்டி எல்லாம் வேகையில் கரெக்டாக வருது பதம். அப்படியே உதிரி உதிரியாக ஏகம் தூவி விட்டுருவோம். இதையும் இப்போ நல்லா கிண்டி விட்டுறலாம். இந்த பேரிச்சம்பழம் சேர்க்கையில் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நான் முதல்ல தக்காளி ஜாம்னா வந்து இது மட்டும் தான் போடணுன்னு தான் நினச்சிக்கேன், தக்காளி மட்டும். அதுக்கப்புறம் தான் செக் பண்ணல, அதுக்கப்புறம் சொல்லையில் கேட்டு தான் இதெல்லாம் சேர்த்து போட ஆரம்பித்தேன். இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி கிஸ்மிஸ்லாம் எடுத்து அதில் போட்டு இதையும் கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் நல்லாவே கிண்டிக்கிட்டு இருக்கோம். அப்படியே அல்வாவோட பதத்துக்கு ஜாம் வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ தள்ளன்னு எப்படி கொதிச்சிட்ருக்கணும். ஆனால் வாசம், நெய் வாசம் அந்த முந்திரியை போட்டோன்னே இன்னும் ஒரு கமகமன்னு இருக்குது. இதை இன்னுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கிண்டணும். அந்த ஊத்தையில் பாருங்களேன் இதுவாக இருக்குது. இப்போ பாருங்கள் பதத்தை எப்படி இருக்குன்னு. இப்போ தக்காளியோட இது ஜாம் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. அப்படி எடுத்து ஊத்தையிலே எப்படின்னா அதில் ஒட்டிக்கிட்டு வர சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்துருச்சு. அப்படி முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாம் நிறைய இருக்கவும் நல்லாயிருக்கு. இந்த அளவுக்கு இது அளவு கரெக்டாக இருக்குது. எப்படி இருக்குது ஃபைனல் டச்சு? இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே வந்து மாறிடும், நல்ல திக்காக வந்துடும். பார்க்கையிலே எனக்கு இன்றைக்கி எச்சி ஊறுதுன்னு சொல்லுவோம்ல, அப்படி இருக்குது. அதை பார்த்தோன்னே ஒரு அல்வா பதத்துக்கு ஜாம் வந்த உடனே ஆசையாக இருக்குது சாப்பிடணும்னு. அந்த முந்திரி பருப்பை பார்க்க இன்னமும் இதுவாக இருக்குது. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் எனக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் சமைச்சிருக்கேன், அதனால் எனக்காக. இப்போ ஒரு வழியாக நம்மளோட தக்காளி ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இது ஆறுனோன்னா நல்லா திக்காக வந்துடும். அப்படியே இதை வேறு இதில் மாற்றிடலாம். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் சரி சக்ஸஸாக செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட தக்காளி ஜாம் சூப்பராக தயாராகிடுச்சு. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி இருக்குது? ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். அப்படியே கரெக்டாக வந்திருக்கா வரலையா? என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து செக் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி அவங்கக்கிட்ட கொடுத்து டேஸ்ட்லாம் பார்த்துட்டு தான் வந்து அதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணணும். அப்படி முந்திரியோட இது மற்றது நான் கூட டப்பக்கம் வாயில் வச்சுட்டோம்னா அது பண்ணிடலாம். ஆனால் இது ஜாமுக்கு அதுக்கு நாக்கில் அப்படியே சுட்டுச்சு. அதுக்கப்புறம் 10 நாளைக்கு மூச்சாக்காக்கு ஆப்புல, அதுக்கப்புறம் ஒன்றும் சாப்பிட முடியாது. சூப்பராக இருக்கும், ரொம்ப பிடிச்சது. நல்லா ஆற வச்சுட்டு அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா பிரியாணிக்கு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், வேணும்னா ப்ரெட்டை கூட அப்படி டோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஜாமியை யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. டிப்ஸ் கொடுத்த ஆளுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் ஜெயந்தி. சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நீங்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க ரெசிபி, அதனால சொல்லிடுறேன்.
சூப்பராக வந்திருக்கு. லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.